டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து வருகிறார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் நிதி தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழகத்தினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லியில் வைத்து சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது தமிழகத்திற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பண பலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தல். அந்த பணப்பலன்களை விடுவிக்க கோரியே அது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவோடுதான் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நிதி, குறிப்பாக சமர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய சுமார் 2000 கோடி ரூபாய் மேலான இந்த நிதி என்பது நீண்ட ஆண்டுகளாகவே நிலுவையில் இருக்கிறது. எனவே இந்த நிதி உள்ளிட்ட பல்வேறு நிலுவையில் இருக்கக்கூடிய பண பலன்களை உடனடியாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே தமிழகத்தில இந்த மிக்ஜாம் புயல் பாதிப்பில் இருந்து தமிழகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நிதி பற்றாக்குறை அதிக அளவில் இருக்கிறது. எனவே மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய அந்த பண பலன்களை, நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு வலியுறுத்தல் தான் தமிழக அரசின் சார்பாக தமிழக நிதித்துறை மூலமாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அதே போன்று தமிழகத்தினுடைய அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் உடன் இருந்திருக்கிறார்கள். எனவே தமிழகம் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா என்பது தொடர்பான இந்த விவரம் என்பது அடுத்த நாட்கள்ல தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.